வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சாம்பசிவம். நாம் இப்பொழுது இந்த 7ஆம் பாவக பலன்கள் என்ற இந்த அத்தியாயத்தை பார்த்து வருகிறோம். இதுவரையில் 3 பதிவுகள் இந்த அத்தியாயத்தில் முடிந்திருக்கிறது. இது 4வது பதிவு. பராசரர் இந்த 7ஆம் பாவகத்தை நமக்கு அறிமுகம் செய்யும் பொழுது வாணிஜ்யம் அல்லது வியாபாரம் என்ற ஒரு ஆதிபத்தியத்தை நமக்கு சொல்லியிருந்தார். எனவே பராசரர் இந்த 7ஆம் பாவகத்திற்கு பொதுவாக ஜாயா பாவகம் என்பதாக மனைவி அல்லது கணவன் என்பதை பற்றிய பாவகம், அதே போல ஸ்வதேகசிய மரணம், பூத உடலின் இறப்பு, உல்லாச பயணங்கள், மத்வ பிரயாணம் என்பது போன்று ஆதிபத்தியங்களை சொல்லி வரும் பொழுது வாணிஜ்யம் என்பதாகவும் இந்த 7ஆம் பாவகத்தை பற்றி பேசியிருந்தார். அதே போல நஷ்ட வீக்ஷணம் என்பதாக இந்த கண் பார்வை இழத்தல் அல்லது பொருள் இழப்பு என்பதாக 2 விதமாக அதை புரிந்து கொள்ளலாம், அல்லது இழப்பை பற்றிய புரிதல் என்பதாகவும் அதை புரிந்து கொள்ளலாம். எனவே இது போன்ற தன்மைகளை இந்த 7ஆம் பாவகம் சொல்கிறது என்பதாக அந்த முன்னுரை அத்தியாயத்தின் விளக்கம் என்பது சொன்னது. எனவே இந்த இடத்தில் வியாபாரம் என்பதை பற்றி நாம் பேசுவோம். எனவே வியாபாரம் என்பது இந்த 7ஆம் பாவகத்திற்கு ஒரு முக்கியமான ஆதிபத்தியம் என்பது நமக்கு புரிதல் கொண்டு வருவது இன்றியமையாதது. எனவே இப்பொழுது 7ஆம் பாவகத்தை வியாபாரம் என்பதாக பெரும்பாலானவர்கள் கருதுவதில்லை. அனைவரும் நேரடியாக 10ஆம் பாவத்திற்கு சென்று விடுகிறார்கள். எனவே இந்த 10ஆம் பாவத்திற்கும் 7ஆம் பாவத்திற்கும் என்ன தொடர்பு எனும் பொழுது 10ஆம் பாவகத்திற்கு 10ஆம் பாவகமாக 7ஆம் பாவகம் வரும். எனவே 7ஆம் பாவகம் 10ஆம் பாவத்தின் ஒரு முக்கியமான தொடர்பு கொண்ட பாவகமாக வருவதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ஒரு பொருளை விற்று வாங்குவது என்பது 7ஆம் பாவகத்திற்கான ஆதிபத்தியமாகும். அதுவே நாம் செய்கின்ற கர்மா அல்லது ஒருவரிடம் சென்று பணிபுரிகின்ற தன்மை, அல்லது நம்முடைய ஒரு பொருள் என்பது இல்லாமல் நம்முடைய அறிவை கொடுத்து பணம் பெறுவதோ, அல்லது நம்முடைய உடல் உழைப்பை தந்து பணம் பெறுவதோ, அல்லது அறிவுரைகளை தந்து அதன் மூலம் நாம் பணம் பெறுவதோ, இதெல்லாம் 10ஆம் பாவகத்தை குறிக்கும் என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் ஏதேனும் ஒரு பொருளை, அது எந்த பொருள் என்பதாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஏதேனும் ஒரு பொருளை மாற்றி கொடுத்து அதன் மூலம் நமக்கு பணம் வருகிறது, அது நாம் செய்கின்ற தொழில் எனும் பொழுது இந்த 7ஆம் பாவகம், இந்த 10க்கு 10ஆன பாவகமான இந்த பாவகம் அதை குறிக்கிறது என்பதாகவே இந்த பராசரர் சொல்கின்ற இந்த விளக்கத்தை நான் புரிந்து கொள்கிறேன். எனவே இந்த தொழில் எனும் பொழுது அது பொருளை விட்டு வாங்குவதா, அல்லது பொருள் இல்லாத வகையில் நாம் செய்கின்ற ஏதேனும் ஒன்றா, அல்லது நம்முடைய உடல் உழைப்பு போன்றவற்றை தந்து அதன் மூலம் வருகின்ற பணமா என்பதை வைத்து நாம் சிந்திக்கும் பொழுது அது அந்த தொழில் என்பது எந்த விதமானது என்பதை வைத்து அது 10ஆம் பாவகத்தை பார்க்க வேண்டுமா அல்லது 7ஆம் பாவத்தை பார்க்க வேண்டுமா என்பதாக நாம் சிந்திக்கலாம். ஆனால் தொழில் பற்றி சிந்திக்கும் பொழுது 10உடன் 7ஆம் பாவகத்தையும் பாவகம் என்பதால் 10ஆம் பாவகத்தையும் 7ஆம் பாவகத்தையும் ஒரு சேர பார்த்து அதனுடன் லக்னாதிபதி, 2ஆம் பாவகாதிபதி என்பதை எல்லாம் வைத்து சிந்தித்தால் மட்டுமே தொழிலை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பது என்னுடைய சிந்தனை. ஆனால் நாம் இந்த பதிவின் நோக்கம் அந்த தொழில் என்பதை பற்றி இல்லாமல் பராசரர் இந்த வியாபாரம் என்பதற்கு இந்த 7ஆம் பாவகத்தை சொல்கிறார் என்று மட்டுமே நாம் இன்று சொல்ல விரும்புகிறேன். இத்துடன் நாம் இந்த பதிவிற்குள் செல்வோம். பாருங்கள். இன்றைய பதிவின் முதல் ஸ்லோகமாக நாம் ஸ்லோகங்கள் 19 மற்றும் 20 பார்ப்போம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஸ்லோகங்கள் அனைத்திலும் பராசரர் சொல்கின்ற விளக்கங்கள் திருமணம் எப்பொழுது நடைபெறும் அல்லது திருமண முயற்சிகள் எப்பொழுது துவங்கும் என்பது போன்ற விளக்கங்களையே பராசரர் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஸ்லோகங்களில் பேசுகிறார். எனவே இப்பொழுது ஸ்லோகம் 19 மற்றும் 20 இது திரு கிரீஷன் சர்மா அவர்களுடைய நூலில் இருந்து. இதே ஸ்லோகங்கள் பெரிய மாற்றம் எதுவும் இல்லாமல் தாராச்சந்திரா கிரிதாரிலால் மற்றும் கணேஷ் தத் பாட்டக், அதே போல மற்ற இந்தி மொழியில் உள்ள நூல்களிலும் இதே ஸ்லோகங்கள் காண கிடைக்கின்றன. தாரேஷே சுபராஷிஸ்தே
ஸ்வோச்ச ஸ்வ அர்க்ஷகதோ பிருகுஹு பஞ்சமே நவமே அப்தேத்து விவாஹ பிரயாசோ பவேத். தாரஸ்தானம் கதே சூர்யே ததீஷே பிருகு சம்யுதே சப்தமைகாதேஷே வர்ஷே விவாஹ பிரயாசோ பவேத். தாரேஷே, இது நாம் இந்த அத்தியாயத்தில் பலமுறை பார்த்த சொல்தான். தார ஈஷே என்பதால் 7ஆம் பாவகாதிபதி. சுப ராசிஸ்தே, சுப ராசிஸ்தே என்னும் பொழுது ஒரு இயற்கை சுபரின் ராசியில் இருக்க என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். இதை 2 விதமான இதற்கு மொழிபெயர்ப்பு என்பது செய்ய முடியும். சுபராசிஸ்தே என்னும் பொழுது இது இயற்கை சுபரின் வீட்டில், எனவே குருவின் வீட்டில், சுக்கிரனின் வீட்டில், வளர்பிறை சந்திரனின் வீட்டில், அப்படி இல்லையெனில் பாவருடன் சேராத புதனின் வீட்டில் என்பதாக ஒரு சுபராசிஸ்தே என்பதை இயற்கை சுபரின் ராசியில் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். அல்லையெனில் லக்னத்திற்கு சுபரான வீட்டில், எனவே லக்னத்திற்கு நல்ல வீடுகள் எனும் பொழுது கேந்திர திரிகோணங்கள் என்பதாக இதை புரிந்து கொண்டால் அந்தந்த இடத்தில் இருந்தால், எனவே இது லக்னத்திற்கு நன்மையான வீட்டில் என்பதாக ஒரு புரிதல், அல்லது இயற்கை சுபரின் ராசியில் என்பதாக புரிந்து கொள்ளலாம். நான் இந்த இடத்தில் இதை இயற்கை சுபரின் வீட்டில் என்பதாகவே இது சரியான புரிதல் என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இதை 2 விதமாக புரிந்து கொள்ளலாம் என்பதற்காகவே இந்த விளக்கம். ஸ்வோச்ச ஸ்வ அர்க்ஷ, ஸ்வோச்ச என்றால் தன் சொந்த உச்ச ராசியில், ஸ்வ அர்க்ஷ என்றால் தன் சொந்த ஆட்சி ராசியில் அல்லது ஆட்சி வீட்டில். கதோ பிருகுஹு, எனவே சுக்கிரன் அது போல இருந்தால். பஞ்சமே நவமே, பஞ்சமே என்றால் 5, நவமே என்றால் 9. அப்தேத்து விவாஹ, வயது, அப்த என்று சொல்லும் பொழுது அது வயது என்பதை சொல்லும். அந்த வயதிலேயே திருமணம். பிரயாசோ பவேத், முயற்சிகள் நடக்கும். பிரயாசம் என்ற சொல் இன்னும் ஒரு சிலர் இன்று தமிழ்நாட்டிலும் பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது. ஆனால் இது ஹிந்தியில் பிரயாஸ் என்பதாக முயற்சி என்ற பொருளில் இந்த சொல் இருக்கிறது. எனவே இதை முயற்சிகள் இருக்கும், நடக்கும் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். 2வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது தாரஸ்தானம் 7ஆம் பாவகத்தில் அல்லது 7ஆம் பாவகம். கதே சூர்யே, கத என்ற சொல்லுக்கு சென்றிருத்தல் என்ற பொருள் வரும். எனவே சூரியன் 7ஆம் பாவகத்தில் இருந்து, தத் ஈசே அதன் அதிபதி, அந்த 7ஆம் பாவகாதிபதி, பிருகு சம்யுதே சுக்கிரனுடன் சேர்ந்திருக்க, சப்தம ஏகாதசே 7, சப்தம ஏகாதசே 11, வர்ஷே விவாஹ வயதில் திருமணம், பிரயாசோ பவேத் முயற்சிகள் நடக்கும் அல்லது இருக்கும் என்பதாக இந்த 2 ஸ்லோகங்களும் சொல்கின்றன. இந்த 2 ஸ்லோகங்களையும் சேர்த்து நாம் புரிந்து கொள்ளும் பொழுது ஏற்கனவே நாம் பார்த்த பல்வேறு அத்தியாயங்களில், இந்த பாவகங்கள் பற்றிய அத்தியாயங்களில் அந்த செயல் என்பது எப்பொழுது நடக்கும் என்பது பற்றிய விளக்கங்கள் சொல்லப்பட்டன. ஒரு குறிப்பிட்ட வயதில் நடக்கும் என்பதாக. எனவே இந்த அத்தியாயத்திலும் அந்த தன்மை என்பது தொடர்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய இப்பொழுதைய சிந்தனை அது குருவின் சுழற்சியை வைத்து இந்த வயது என்பது பேசப்படுகிறது என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் ஏன் இந்த வயது என்பது பற்றிய விளக்கம் என்பது எனக்கு இன்னும் தெரியவில்லை. எனவே இதையெல்லாம் நாம் ஜாதகங்களில் முழுமையாக ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே இது பற்றிய விளக்கம் என்பது நமக்கு தெரிய வரும். எனவே இது ஒரு நீண்ட ஆராய்ச்சியாக இருக்கும். எனவேதான் இது ஏன் இந்த வயது மட்டும் சொல்லப்படுகிறது என்பதற்கான முழுமையான விளக்கம் என்னிடம் இல்லை. இந்த முதல் ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது 7ஆம் பாவகாதிபதி ஒரு இயற்கை சுபரின் வீட்டில் இருக்க வேண்டும். சுக்கிரன் தன் உச்ச அல்லது ஆட்சி ராசியில் இருக்க வேண்டும். எனவே இந்த 2 நிபந்தனைகளும் இருந்தால், எனவே இது நாம் பொதுவாக என்ன சொல்கிறோம் என்றால், அந்த பாவகாதிபதி வலிமை என்பதாக பொதுவாக நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லது பாவகாதிபதிக்கு சுபர் தொடர்பு என்பதாக அந்த பாவகாதிபதிக்கு சுபர் தொடர்பு இருக்க, சுக்கிரன் தன் உச்ச அல்லது ஆட்சி ராசியில் இருந்தால், எனவே பாவகமும் வலிமை அல்லது பாவகாதிபதி வலிமை, காரகனும் வலிமை என்பதாக இதை புரிந்து கொண்டால், அவருக்கு மிகச்சிறிய வயதிலேயே
திருமண முயற்சிகள் நடக்க துவங்கும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்ற ஸ்லோகங்களில் 2 விதமான ஸ்லோகங்கள் இருக்கின்றன. ஒரு சில ஸ்லோகங்கள் இந்த பிரயாசோ பவேத் என்பதாக சொல்கிறது, அதாவது முயற்சி இருக்கும், எனவே திருமணம் நடக்கும் என்பதாக சொல்லாமல் திருமண முயற்சிகள் நடக்கும். பிரயாசோ அந்த முயற்சி என்ற சொல்லை பயன்படுத்தி முயற்சிகள் இருக்கும் என்பதாக சொல்கிறது. ஒரு சில ஸ்லோகங்கள் திருமணம் நடக்கும் என்பதாக சொல்கிறது. எனவே இந்த 2ற்குமான வேறுபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முயற்சிகள் இருக்கும் எனும் பொழுது அது நடக்காமலும் இருக்கலாம் என்பதாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எங்கெல்லாம் பிரயாசோ பவேத் என்பதாக ஸ்லோகங்கள் முடிகிறதோ அதெல்லாம் இந்த வயதில் ஒரு முயற்சி இருக்கும், ஆனால் அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் திருமணம் நடக்கும் என்பதாக ஸ்லோகங்கள் சொன்னால் அந்த இடத்தில் திருமணம் நிச்சயமாக நடக்கும் என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இதையும் நாம் சற்றே கூர்ந்து கவனிக்கலாம். அதே போல இன்றைய காலகட்டத்தில் யாரும் 5 வயதில் அல்லது 9 வயதில் திருமண முயற்சிகள் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? எனவே அன்றைய காலகட்டத்தில் இளம் வயது திருமணம், பால்ய விவாகம் என்பது பெரிதும் பின்பற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது போல இல்லை. எனவே இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், இதன் குருவின் அடுத்த சுழற்சியில், இந்த சுழற்சியில் அதாவது 5 அல்லது 9ஆம் வயதில் இல்லாமல் அடுத்த சுழற்சி எனும் பொழுது ஒரு 12 இதனுடன் கூட்டிக் கொண்டால் 17 அல்லது 21வது வயதிலேயே அவருக்கு திருமண முயற்சிகள் நடக்க துவங்கும். எனவே இப்பொழுது 17ஆம் வயதிலேயே அல்லது 21வது வயதிலேயே திருமணம் என்பது பலருக்கும் நடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லது இது இன்றைய காலகட்டத்தில் திருமணம் என்ற தன்மை இல்லாமல் மற்றொருவருடன் தொடர்பு என்ற விதமாக அல்லது லிவிங் டுகெதர் போன்ற தன்மைகளில் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் என்று சொல்வது போல ஒரு காதல் உறவு என்பது கூட இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே அது போன்ற தன்மை என்பது விரைந்து நடக்கும். இது போன்ற ஒரு பாவகாதிபதியும் நன்மையாக இருந்து அந்த காரகனும் ஆட்சி உச்சம் போன்ற தன்மையில் இருந்தால், அதுவும் குறிப்பாக சுக்கிரன் என்று நேரடியாக சொல்வதால் சுக்கிரன் காமத்திற்கு அதிபதி என்ற விதமாக சுக்கிரன் மிகவும் வலிமையாக இருக்கிறது என்ற பொருளில் மிக விரைவாகவே அவருக்கு அந்த திருமண முயற்சிகள் என்பது தொடங்கும், அல்லது அவர் காதல் வயப்படுவார் என்பதாகவும் நாம் இன்றைய காலகட்டத்திற்கு புரிந்து கொள்ளலாம். எனவே 17 அல்லது 21ஆம் வயதிலேயே அவருக்கு ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் அல்லது திருமணம் போன்ற தன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் என்பதாக அந்த 22ஆம் ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்து இந்த 23ஆம் ஸ்லோகம் என்ன சொல்ல வருகிறது என்றால், 7ஆம் பாவகத்தில் சூரியன் இருக்க வேண்டும், ஆனால் அந்த 7ஆம் பாவகாதிபதி சுக்கிரனுடன் சேர்ந்திருக்க வேண்டும். எனவே 7இல் சூரியன், 7ஆம் பாவகாதிபதி சுக்கிரனுடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்ற 2 நிபந்தனைகள். இது போல இருக்கின்ற ஜாதகரின் 7 அல்லது 11ஆம் வயதில், இது சற்றே காலதாமதம், ஆனால் முன்பு 5, 9, அடுத்து 7, 11, மீண்டும் இதை சிந்திக்கும் பொழுது 2 அதாவது ஒற்றைப்படை அடிப்படையில் குருவினுடைய சுழற்சி இருக்கிறது என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். எனவே இப்பொழுது 7 மற்றும் 11 என்னும் பொழுது இந்த காலகட்டத்தில் 7, 11 திருமணம் நடக்க வாய்ப்பில்லை. எனவே இதை நாம் 19 அல்லது 23 என்பதாக புரிந்து கொள்ளலாம். இதுவும் இளவயது திருமணம் தான். எனவே 7ஆம் பாவகாதிபதிக்கு சுக்கிரனுடன் சேர்க்கை என்னும் பொழுது அது அந்த சுக்கிரனுக்கு, அந்த 7ஆம் பாவகாதிபதிக்கு காமத்தை அதிகப்படுத்தி தருகின்ற கிரகத்துடன் இருக்கின்ற சேர்க்கை என்ற விதமாக விரைவில் திருமணம் அல்லது விரைவில் அவருடைய ஆசை என்பது நிறைவேறுகின்ற நீண்ட நாள் காதல் உறவு போன்றவை எல்லாம் ஏற்பட ஒரு வாய்ப்பு என்ற விதத்தில் கூடுதலாக அந்த 7ஆம் பாவகத்தில் சூரியன் என்பதும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நாம் இந்த அத்தியாயத்தில் முன்பு பார்த்த ஸ்லோகத்தில் 7இல் சூரியன் இருக்கும் பொழுது என்ன விதமான பிரச்சனைகள் வரும் என்பதையும் பராசரர் சொல்லியிருந்தார். எனவே இவை அனைத்தையும் நாம் சேர்ந்தே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஸ்லோகம் என்பது எப்பொழுது திருமணம் அல்லது எப்பொழுது அந்த உறவு என்பது ஏற்படும் என்பதை மட்டுமே சொல்கிறது. அதனால் என்ன பிரச்சனை வரும் என்பதை நாம் மற்ற விளக்கங்களுடன் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது போன்று இருந்தால் 7 அல்லது 11ஆம் வயதில் திருமண முயற்சிகள்
துவங்கும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்ததாக நாம் ஸ்லோகம் 24 மற்றும் 25 பார்ப்போம். இதே ஸ்லோகங்கள் தாராச்சந்திர, கிரிஜாரிலால், கணேஷ் பாட்டக், தேவச்சந்திர ஜா போன்றவர்களுடைய நூல்களிலும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் கணக்கெடுக்கிறது. குடும்பஸ்தானகே சுக்ரே தாரேஷே லாப ராசிகே தசமே ஷோடசாப்தே ச விவாஹ பிரயாசோ பவேத். லக்ன கேந்திரகதே சுக்ரே லக்னேஷே மந்தராசிகே வத்சர ஏகாதசே பிராப்தே விவாகம் லபதே நரக. குடும்பஸ்தானகே இரண்டாம் பாவகத்தில், எனவே குடும்பஸ்தானம் என்னும் பொழுது அது இரண்டாம் பாவகத்தை சொல்கிறது. சுக்கிரன் இருக்க, எனவே இரண்டாம் பாவகத்தில் சுக்கிரன். தாரயீஷே ஏழாம் பாவகாதிபதி. லாபராசிகே 11ஆம் பாவகத்தில். எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அத்தியாயத்தில் உள்ள பல ஸ்லோகங்களில் இந்த ராசி பாவகம் என்ற சொல் மாறி மாறி பயன்படுவதை பார்க்க முடிகிறது. நான் இது பற்றி ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். இது பாவகம் என்பதாகவே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதை ராசி என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு தவறான புரிதல். ஆனாலும் இந்த ஸ்லோகம் இது போன்றே இருக்கிறது. எனவே இது வாய்மொழியாக வந்து பிறகு எழுதப்பட்டிருப்பதால் இதில் ஏதேனும் ஒரு மாற்றம் என்பது இந்த பாவகம் மற்றும் ராசி என்பதில் ஒரு குழப்பம் என்பதாகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஸ்லோகம் லாபராசிகே என்பதாகவே சொல்கிறது, ராசி என்றே சொல்கிறது. எனவே நீங்கள் ராசியே பாவகமாக எடுத்துக்கொள்கிறீர்கள், அதுதான் உங்களுடைய வழக்கம் என்றால் 11ஆம் ராசியில் என்பதாக எழுதலாம். ஆனால் பராசரர் ராசி என்பது வேறு, பாவகம் என்பது வேறு என்பதை தெளிவாகவே எழுதியிருக்கிறார். எனவே என்னை பொறுத்தவரையில் பாவகம் என்பதை பாவக சக்கரத்தில் பார்க்க வேண்டும். பாவக சக்கரத்தில் ராசி அல்லது மேஷம், ரிஷபம் என்பதெல்லாம் கிடையாது. நம் எண்ணிக்கை மட்டுமே ஒன்று, 1, 2, 3 என்பதாக 12ஆம் எண்ணிக்கை மட்டுமே உண்டு. பாவக சக்கரத்தில் அந்த எண்ணிக்கை எந்த எண்ணிக்கை என்பதை மட்டுமே பார்க்க வேண்டும். அதே போல பாவக மத்தியிலிருந்து அந்த கிரகம் எத்தனை தூரத்தில் இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். எனவே இப்பொழுது பாவக மத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் இருக்கும். அந்த பாவக மத்திக்கு அருகே இருக்கின்ற கிரகம் அந்த பாவகத்தின் பலனை உறக்க செய்யும், வலுத்து செய்யும். அந்த பாவக மத்தியிலிருந்து தூரத்தில் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதற்கு ஏற்ப அந்த கிரகத்தின் தாக்கம் அந்த பாவகத்திற்கு சற்றே குறைந்து வரும். இப்பொழுது பாவகம் என்பது ஒரு 15 பாகையில் இருக்கிறது என்பதாக எடுத்துக்கொண்டால் 0 பாகையிலோ அல்லது 30ஆம் பாகைக்கு அருகிலே இருக்கின்ற கிரகம் அதே பாவகத்தில் இருந்தாலும் அந்த பாவகத்தின் தன்மையை வலுத்து செய்ய முடியாது. அதே நேரம் அந்த 15ஆம் பாகைக்கு அருகிலேயே இருக்கின்ற கிரகம் 14ஆம் பாகையில், 16ஆம் பாகையில் இருக்கின்ற கிரகம் அந்த பாவகத்தின் தன்மையை வலுத்து செய்யும். இதுவும் பராசரர், இது என்னுடைய கருத்து இல்லை, இதுவும் பராசரருடைய ஸ்லோகங்களில் எழுதியிருக்கிறார். ஏற்கனவே ஒரு முறை நான் இந்த ஸ்லோகத்தை விளக்கி இருக்கிறேன். எனவே பாவக மத்திக்கு அருகில் இருக்கின்ற கிரகம் அந்த பாவகத்தின் பலனை வலுத்து செய்யும். எவ்வளவு அந்த பாவக மத்தியில் இருந்து விலகி இருக்கிறதோ அவ்வளவு அந்த கிரகத்தின் தன்மை அந்த பாவகத்திற்கு குறையும். எனவே இப்பொழுது ஒரு 5ஆம் பாவகாதிபதி ஒரு நல்ல பாவகத்தில் 10ஆம் பாவகத்தில் பாவக மத்தியில் இருக்கிறது என்றால் அது தன்மையை வலுத்து செய்யும். 6ஆம் பாவகாதிபதி 8ஆம் பாவகத்தில் பாவக மத்தியில் இல்லை, அந்த பாவக மத்தியிலிருந்து வெகு விளைவில் பாவக துவக்கத்திலோ முடிவிலோ இருக்கிறது என்றால் அந்த 6ஆம் பாவகாதிபதியால் 8ஆம் பாவகத்திற்கு பெரிய பாதிப்பு இல்லை. எனவே அந்த பாவக சக்கரத்தில் எண்ணிக்கையை மட்டும் பார்க்க வேண்டும். பாவக சக்கரத்தில் மேஷம், ரிஷபம், மீனம் போன்ற ராசிகள் எதுவுமே கிடையாது. நாம் பாவக சக்கரத்தில் பார்த்து கிரகம் மிதுனத்தில் இருக்கிறது ராசி சக்கரத்தில், பாவக சக்கரத்தில் அது ரிஷபத்திற்கு சென்று விட்டது என்பதாக பல புகழ்பெற்ற ஜோதிடர்கள் இது போன்ற ஒரு பேச்சு வழக்கை நாம் பார்க்க முடிகிறது. பாவக சக்கரத்தில் லக்னத்திற்கு 2ஆம் பாவத்தில் சென்று விட்டது, லக்னத்திற்கு 4ஆம் பாவத்தில் சென்று விட்டது என்று மட்டுமே சொல்ல வேண்டும். அது மிதுனத்தில் இருக்கிறது ரிஷபத்துக்கு சென்று விட்டது, அல்லது கடகத்தில் இருக்கிறது சிம்மத்திற்கு சென்று விட்டது என்பது போன்று சொல்லக்கூடாது. ஏனெனில் பாவக சக்கரத்தில் ராசிகள் கிடையாது, மேஷம், ரிஷபம் என்று எதுவுமே கிடையாது, எண்ணிக்கை மட்டுமே உண்டு. அதே போல அந்த பாவக மத்தியிலிருந்து கிரகம் எவ்வளவு தூரத்தில் சென்றிருக்கிறது என்று மட்டுமே நாம் பார்க்க வேண்டும். இது இந்த ஸ்லோகம் பற்றிய விளக்கம் இல்லை, ஆனாலும் இது என்னுடைய ஒரு முக்கியமான புரிதல். பராசரர் சொல்ல வருகின்ற செய்திகளிலிருந்து நான் புரிந்து கொண்ட
செய்தி என்பதால் இதை சற்றே விளக்கும்படி ஆகிவிட்டது. எனவே பாவக சக்கரத்தில் ராசி என்பதை பற்றி பேசவே கூடாது, அது கிடையவே கிடையாது. பாவக சக்கரத்தில் எண்ணிக்கை எத்தனாவது எண்ணிக்கை, இப்பொழுது லக்னத்திலிருந்து எத்தனையாவது பாவகத்தில் இருக்கிறது, சூரியனில் இருந்து எத்தனையாவது பாவகத்தில் இருக்கிறது, சந்திரனில் இருந்து எத்தனையாவது பாவகத்தில் இருக்கிறது என்று மட்டுமே பார்க்க வேண்டும். அதுவும் இந்த லக்னத்தில் இருந்து பாவகம் என்றால் லக்னத்தை மையமாக வைத்து பாவக சக்கரம் எழுத வேண்டும். சந்திரனில் இருந்து என்றால் சந்திரனை மையமாக வைத்து பாவக சக்கரம் வரைய வேண்டும். அப்படி வரைந்து எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது என்று பார்ப்பது முக்கியமானது. அதனுடன் அது பாவக மத்தியிலிருந்து அந்த கிரகம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்ற இரண்டை தவிர வேறு எதையும் பாவக சக்கரத்தில் பார்க்க தேவையில்லை. மற்றதையெல்லாம் நாம் ராசி சக்கரத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்பது மிகவும் இன்றியமையாதது. வாருங்கள் நாம் மீண்டும் ஸ்லோகத்தில் செல்வோம். லாப ராசிகே தசமே சோடச, தசமே என்றால் 10, சோடச என்றால் 16, அப்தேச்ச விவாக, வயதில் அப்த என்பது வயது, விவாக திருமணம், பிரயாசோ பவேத் முயற்சிகள் நடக்கும். அதனைத் தொடர்ந்து லக்ன கேந்திர 25வது ஸ்லோகம். லக்ன கேந்திரம் என்றால் லக்னம் 4, 7 அல்லது 10, இதுவும் பாவகம். லக்ன கேந்திரம் எனும்பொழுது அது பாவக சக்கரத்தில் பார்க்கப்பட வேண்டியது. கேந்திரங்கள் என்பது ராசி சக்கரத்தில் பார்க்கப்படக்கூடாது. எனவே லக்ன கேந்திரம் ஒன்றில் கதே சுக்ரே, சுக்ரன் சென்றிருக்க, லக்ன ஈஷே லக்னாதிபதி, மந்த ராசிகே, மந்த என்பது சனி, எனவே சனியின் ராசியில் ஒன்றில் இருக்க, எனவே மகரத்திலோ கும்பத்திலோ லக்னாதிபதி இருக்க, வத்சர ஏகாதசை, வத்சர என்பது வயது அல்லது ஆண்டு, ஏகாதச என்பது 11, எனவே 11ஆம் வயதில் பிராப்தே விவாகம் திருமணம் நடக்கின்ற அல்லது திருமண வாய்ப்பு கிடைக்கின்ற, லபத்தே நரக அந்த வாய்ப்பு பெற்ற மனிதர் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே முதல் ஸ்லோகம் சொல்ல வருகின்ற செய்தி என்பது சுக்கிரன் 2ஆம் பாவகத்தில், 7ஆம் பாவகாதிபதி 11ஆம் பாவகத்தில். எனவே இது போன்ற ஒரு தன்மை 2 மற்றும் 11 இரண்டுமே இந்த 2ஆம் பாவகத்தில் சுக்கிரன், குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் 7ஆம் அதிபதி எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அது 11ஆம் பாவகத்தில் இருக்க, அந்த ஜாதகருக்கு 10 அல்லது 11ஆம் வயதில் திருமண முயற்சிகள் நடக்கும். எனவே விவாக பிரயாசோ பவேத் என்பதால் திருமண முயற்சிகள் நடக்கும் 10 அல்லது 16ஆம் வயதில். எனவே இதையும் நாம் 12 என்பதை கூட்டிக் கொண்டு 22 அல்லது 28ஆம் வயதில் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த காலகட்டத்தில் 10, 16 என்பது கூட ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு சில பெண்களுக்கு கிராமப்புறங்களில் திருமணம் என்பது அது சட்டப்படி குற்றம் என்றாலும் திருமணம் என்பது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அது தவறான ஒன்று சட்டப்படி. ஆனால் நாம் இதை 12 என்பதை கூட்டிக் கொண்டு இது 22 அல்லது 28ஆம் வயதில் அவருக்கு திருமண முயற்சிகள் நடக்கும் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். இந்த 25ஆம் ஸ்லோகத்தில் முதன்முறையாக அந்த பிரயாசோ பவேத், அந்த முயற்சிகள் இருக்கும் அல்லது நடக்கும் என்ற சொல்லை பயன்படுத்தாமல் நேரடியாக திருமணம் நடக்கும் என்பதாகவே சொல்கிறது இந்த ஸ்லோகம். எனவே இது சற்றே உறுதியான ஒரு ஸ்லோகம் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே லக்ன கேந்திரங்களில் சுக்கிரன் இருக்க, எனவே இதையும் நாம் பல முறை சுபர்கள் கேந்திரத்தில் இருப்பது நல்லதில்லை என்பதாக ஒரு சிலர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் பராசரர் சுபர்கள் கேந்திரத்தில் இருப்பதும் ஒரு சில நன்மையான ஒரு பதிவாக சொல்கிறார். ஆனால் அது முழுமையான சுபத்தன்மையை தருமா அல்லது அந்த சுபத்தன்மையை குறைக்குமா என்பதை நாம் சற்றே இந்த யோக காரகன் என்பதாக ஒரு அத்தியாயம் இருக்கிறது. உங்களுக்கு ஆங்கிலம் அல்லது தமிழில் இதன் உள்ள பிருகத் பராசர ஹோரசாஸ்திர நூல்கள் இருக்கிறது என்றால் இந்த யோக காரகர்கள் என்பதாக ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதை தேடி சென்று நீங்கள் படிக்கலாம். அதில் இந்த விளக்கம் இருக்கிறது. அல்லது ஸ்டார் அகாடமியில் என்னுடைய மருத்துவ ஜோதிட குருவான திரு ஆர் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் ஒரு ஸ்டார் அகாடமியில் ஒரு உரை தந்திருக்கிறார். அதிலும் நீங்கள் சென்று எப்படி பராசர முறையில் லக்ன சுபர் அசுபர் என்பதை கண்டுபிடிக்கலாம் என்பதாக ஒரு உரை இருக்கிறது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பொதுவாக சுபர்கள் கேந்திரத்தில் இருப்பதை பராசரர் ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்லவில்லை. எனவே லக்ன கேந்திரங்களில் சுக்கிரன் இருக்க
லக்னாதிபதி சனியின் ராசிகளில் ஒன்றில் இருக்க வேண்டும். எனவே அது எந்த பாவகத்தில் என்பதாக சொல்லவில்லை. லக்னாதிபதி சனியின் ராசிகளில் இருக்க வேண்டும், லக்ன கேந்திரங்களில் சுக்கிரன் இருக்க வேண்டும் என்று மட்டுமே சொல்கிறார். தன் 11ஆம் வயதில் திருமணம் நடக்க வாய்ப்பு பெற்ற மனிதர். எனவே இவருக்கு 23வது வயதிலேயே திருமணம் நடந்துவிடும். இது சற்றே உறுதியான ஒரு பலன். எனவே இது விவாகம் லபத்தே நரக என்பதாக சொல்வதால் அப்படி திருமணம் நடக்கின்ற வாய்ப்பு பெற்ற மனிதர். இவருக்கு 23ஆம் வயதிலேயே திருமணம் நடக்கும், அல்லது ஏதேனும் ஒரு காதல் உறவு அல்லது நீண்ட நாள் ஒரு கமிட்மெண்ட் என்பது அவருக்கு 23ஆம் வயதிலேயே வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. இதுவும் சற்றே உறுதியான, முதலில் சொல்லப்பட்ட விதிகளை விட இது சற்றே உறுதியானது. எனவே அது முயற்சிகள் இருக்கும் என்று மட்டுமே சொல்கிறது, இது நடக்கும் என்ற விதமாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இதைத் தொடர்ந்து நாம் ஸ்லோகம் 26 மற்றும் 27 திரு கிரீஷன் சர்மா அவர்களுடைய நூலில் இருந்து இதே ஸ்லோகங்கள் மாறுபாடு எதுவும் இல்லாமல் தாரா சந்திரா, கிரிதாரி லால், கணேஷ் தத் பாட்டக், தேவச்சந்திர ஜா என்று அனைத்து இந்தியில் உள்ள நூல்களிலும் இந்த ஸ்லோகங்கள் கணக்கிடுகின்றன. லக்னாத் கேந்திரகதே சுக்ரே தஸ்மாத் காமகதே ஷனௌ துவாதசை கோணவிம்சே ச விவாஹக பிரயாசோ பவேத். சந்திராத் ஜாமித்ரகே சுக்ரே சுக்ராத் ஜாமித்ரகே ஷனௌ வத்சரே அஷ்டாதசே பிராப்தே விவாகம் லபதே நரக. இந்த 26ஆம் ஸ்லோகம் பிரயாசோ பவேத் என்பதாக முடிகிறது. ஆனால் 27ஆம் ஸ்லோகம் விவாகம் லபத்தே நரக என்பதாக முடிந்திருப்பதால் இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு நாம் ஏற்கனவே பேசியதுதான். எனவே அந்த வேறுபாட்டையும் சற்று புரிந்து கொள்வோம். லக்னாத், லக்ன ஆத் என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே ஆத் என்ற விகுதி வரும் பொழுது அங்கிருந்து என்ற பொருள் வரும். எனவே லக்னாத் என்பதால் லக்னத்தில் இருந்து, கேந்திரகதே சுக்ரே கேந்திரத்தில் சுக்கிரன் இருக்க. சென்ற பக்கத்தில் பார்த்த ஸ்லோகத்திலும் சுக்கிரன் லக்ன கேந்திரங்களில் என்பதாகவே இருந்தது. எனவே இந்த ஸ்லோகமும் சுக்கிரன் லக்ன கேந்திரத்தில் இருக்க என்பதாகவே அந்த முதல் விதியை சொல்கிறது. கூடுதலாக தஸ்மாத் என்பதால் அதில் இருந்து என்பதான பொருள் வரும். எனவே சுக்கிரனில் இருந்து, எனவே தஸ்மாத் என்பதால் அது அந்த தஸ்மாத் என்பதற்கும் அங்கிருந்து என்ற பொருள் வரும். எனவே லக்னாத் கேந்திரகதே சுக்ரே தஸ்மாத் என்பதால் அந்த தஸ்மாத் என்பது சுக்கிரனை குறிக்கிறது. எனவே சுக்கிரனில் இருந்து காம கதே, காம பாவகம் என்னும் பொழுது அது 7ஆம் பாவகத்தை சொல்கிறது. எனவே காமகதே என்பதால் அது 7ஆம் பாவகத்தில் ஷனவ் சனி இருக்க. துவாதச ஏகோண விம்சே, துவாதச என்னும் பொழுது அது 12 என்பது பலருக்கும் தெரியும். இந்த ஏகோண விம்சே என்பதையும் நாம் ஏற்கனவே சென்ற அத்தியாயத்தில் விளக்கியிருந்தேன். ஏக ஊன விம்ச என்பதாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஏக ஊன என்பது குறைதல் என்ற பொருளில் வரும். எனவே விம்ச என்பது 20, விம்ஸ் என்பது விம்சோத்திரி என்று சொல்வது போல. எனவே அது 20, ஏக ஊன என்பதால் 20 1 குறைதல் என்ற விதமாக 19 என்பதாக பொருள் வரும். விவாக திருமணம், பிரயாசோ பவேத் முயற்சிகள் இருக்கும் என்பதாக அந்த 26ஆம் ஸ்லோகம் சொல்கிறது. 27ஆம் ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது சந்திராத், எனவே அது சந்திரனில் இருந்து, ஜாமித்ரகே சுக்ரே 7ஆம் பாவகத்தில் சுக்கிரன், ஜாமித்ர என்னும் சொல்லும் பொழுது ஜாமித்ர பாவகம் என்னும் பொழுது அது 7ஆம் பாவகத்தின் இன்னொரு பெயர் ஜாமித்ர. ஜாயா பாவகம், ஜாமித்ர பாவகம் என்பதாக பல்வேறு பெயர்கள் இந்த 7ஆம் பாவத்துக்கு சொல்லப்படுகின்றன. எனவே ஜாமித்ர என்னும் பொழுது அது 7ஆம் பாவத்தை சொல்லும். எனவே சந்திரனில் இருந்து 7ஆம் பாவகத்தில் சுக்கிரன், சுக்ராத் சுக்கிரனில் இருந்து ஜாமித்ரகே ஷனவ் 7ஆம் பாவகத்தில் சனி. சந்திரனிலிருந்து 7இல் சுக்கிரன், சுக்கிரனில் இருந்து 7இல் சனி. வத்சரே அஷ்டாதசே, வத்சரே என்னும் பொழுது அது வயது என்பதை சொல்லும். அஷ்டாதசை, அஷ்ட தச 18, அஷ்ட என்பது 8, தச என்பது 10. எனவே 18ஆம் வயதில் பிராப்தே விவாகம் திருமணம் நடக்கும். லபத்தே, லபத்தே நரக அந்த வாய்ப்பு பெற்ற மனிதர் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த முதல் ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது லக்னத்தில் இருந்து ஒரு கேந்திர பாவகத்தில் சுக்கிரன் இருக்க வேண்டும். அது லக்னத்தில் இருக்கலாம், 4இல் இருக்கலாம், 7இல் இருக்கலாம், அல்லது 10இல் இருக்கலாம். அந்த சுக்கிரனில் இருந்து 7ஆம் பாவகத்தில் சனி இருக்க வேண்டும். எனவே லக்னத்திலிருந்து எந்த கேந்திரத்தில் வேண்டுமானாலும் சுக்கிரன் இருக்கலாம்.
அந்த சுக்கிரனில் இருந்து 7ஆம் பாவகத்தில் சனி இருக்க வேண்டும் என்றே இந்த 2 நிபந்தனைகள் சொல்லப்படுகின்றன. எனவே இப்போது சுக்கிரனில் இருந்து 7இல் சனி என்பதை நாம் லக்னத்தில் இருந்து வருகின்ற பாவகத்தில் பார்க்கக்கூடாது. துல்லியமாக பார்க்க வேண்டும் என்றால் சுக்கிரனை மையமாக வைத்து ஒரு சமபாவகங்கள் எழுத வேண்டும். இது மிக எளிதாக நாம் ஜெகநாத ஹோராவில் செய்ய முடியும். என்னுடைய 2 உரைகள் ஸ்டார் அகாடமியில் ஜெகநாத ஹோராவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது இருக்கிறது. நீங்கள் அதை சென்று பார்க்கலாம். அப்படி இல்லை எனில் ஆங்கிலம் உங்களுக்கு புரியும் என்றால் பல உரைகள் யூடியூபில் இருக்கின்றன. அதையும் நீங்கள் தேடி சென்று பார்க்கலாம். எனவே இப்பொழுது சுக்கிரனில் இருந்து 7இல் சனி என்பது சுக்கிரனை லக்னமாக வைத்து ஒரு பாவக சக்கரம் வரைய வேண்டும், சமபாவகங்கள் என்ற விதத்தில். அதே போல லக்னத்திலிருந்து வரும் பொழுது ஸ்ரீபதி பத்ததி முறையில் எழுத வேண்டும். இதுவும் பல முறை நாம் பேசிய செய்திகள் தான். அப்படி 7ஆம் பாவகத்தில் சனி இருக்க அவருக்கு 12 அல்லது 19ஆம் வயதில் திருமண முயற்சிகள் நடக்கும். எனவே சுக்கிரனுக்கு 7ஆம் பாவகத்தில் சனி இருத்தல் என்பதும் சற்றே விரைவாக திருமணம் என்பதை தருகிறது. ஆனால் சுக்கிரன் லக்ன கேந்திரத்தில் இருக்க வேண்டும் என்பதும் முக்கியமானது. அவருக்கு 12 அல்லது 19ஆம் வயதில் திருமண முயற்சிகள் என்று சொல்வதால் 12 என்பதை நாம் 24 என்பதாக புரிந்து கொள்ளலாம். 19 என்பது 31ஆம் வயது என்பதாகவும் புரிந்து கொள்ளலாம். அல்லது 19 என்பது கூட நாம் இன்று வைத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த 2 வயதுகள் சொல்லப்படுகின்றன, 12 அல்லது 19 என்பதாக. எனவே எது சட்டப்படி சரியானதோ அதை நாம் அப்படியே பயன்படுத்திக் கொள்வோம். எது சட்டத்துக்கு சற்றே புறம்பானதோ அதற்கு ஒரு 12 என்பதை கூட்டிக் கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது 19ஆம் வயதில் திருமணம் இல்லை என்றால் அடுத்து 31ஆம் வயதில் திருமண வாய்ப்புகள் வரும் என்பதாக கூட இதை புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த ஸ்லோகம் என்பது 12 அல்லது 7ஆம் வயது, அதாவது நாம் குருவின் சுழற்சியை வைத்து சிந்திக்கும் பொழுது குரு தான் இருக்கும் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்திற்கு கோச்சாரத்தில் வரும், அல்லது தான் இருக்கும் இடத்தில் இருந்து 7ஆம் பாவகத்தில் கோச்சாரத்தில் வரும் தோராயமாக என்பதாக இந்த 2 ஸ்லோகங்களும் சொல்கின்றன. எனவே தான் இருக்கும் இடத்திலிருந்து குரு 12ஆம் பாவத்தில் கோச்சாரத்தில் வரும் பொழுதோ அல்லது தான் இருக்கும் பாவகத்திற்கு 7ஆம் பாவகத்தில் கோச்சாரத்தில் வரும் பொழுதோ திருமண முயற்சிகள் நடக்கும். இது போன்ற சுக்கிரன் கேந்திரத்தில் இருந்து சுக்கிரனுக்கு 7இல் சனி இருந்தால் என்பதாக அந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. இந்த 2வது ஸ்லோகத்தை நாம் பார்க்கும் பொழுது சந்திரனுக்கு 7இல் சுக்கிரன் இருக்க, எனவே லக்ன கேந்திரம் என்பதை விட்டுவிட்டு சந்திரனுக்கு 7 என்பதாக சொல்கிறது. எனவே சந்திரன் சுக்கிரன் சமசப்தமமாக இருந்து சுக்கிரனில் இருந்து 7ஆம் பாவகத்தில் சனி. எனவே இந்த சுக்கிரனில் இருந்து 7ஆம் பாவகத்தில் சனி என்பது இந்த 2 ஸ்லோகங்களுக்கும் பொதுவான ஒன்று. ஆனால் முதலாவது லக்ன கேந்திரம் என்று சொல்கிறது, 2வது ஸ்லோகம் சந்திரனில் இருந்து 7 என்பதாக சொல்கிறது. அதுதான் வேறுபாடு. அவருக்கு 18ஆம் வயதில் திருமணம் நடக்கும். இப்பொழுது 18 என்று சொல்லும் பொழுது அதை கூடுதலாக 12 சேர்க்கும் பொழுது 30வது வயதில் திருமணம் நடக்கும் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்திலும் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவெனில், இந்த ஸ்லோகத்தை நேரடியாக சந்திரன் சனி சேர்ந்திருந்து சுக்கிரன் அதன் 7இல் இருக்க என்பதாக கூட இதை எளிதாக சொல்லியிருக்கலாம். எனவே இப்பொழுது சந்திரனிலிருந்து 7இல் சுக்கிரன், சுக்கிரனுக்கு 7இல் சனி என்னும் பொழுது சந்திரன் சனி இரண்டும் இணைந்து இருக்க வேண்டும். ஆனால் ஸ்லோகம் அது போல சொல்லவில்லை. சந்திரா ஜாமித்ரகே சுக்ரே, சுக்ரா ஜாமித்ரகே சனி என்று சொல்லும் பொழுது இது நேரடியாக சந்திரன் சனி இணைவு, அதற்கு 7இல் சுக்கிரன் என்பதாக மிக எளிதாகவே இதை சொல்லியிருந்திருக்கலாம். அதுபோல சொல்லவில்லை. இதற்கு ஏன் காரணம் என்றால், இப்பொழுது சந்திரனிலிருந்து 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்க, சுக்கிரனிலிருந்து 7ஆம் பாவத்தில் சனி இருக்க நாம் கணக்கிடும் பொழுது பாவக சக்கரத்தில் இரண்டும் ஒரே ராசியில் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருவேளை சுக்கிரனிலிருந்து 6ஆம் ராசியில் கூட சனி இருக்க முடியும், அல்லது 8ஆம் ராசியில் கூட சனி இருக்க முடியும். ஆனால் அது 7ஆம் பாவகத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதால் தான் இந்த ஸ்லோகம் என்பது பாவகத்தை அடிப்படையாக வைத்து சொல்கிறது, ராசியை அடிப்படையாக வைத்து சொல்லவில்லை. இல்லையெனில் மிக எளிதாகவே இதை விளக்கலாம். ஆனால் இது அது போல சந்திரன் சனி இணைவு என்பதாக சொல்லவில்லை. ஏனெனில் சந்திரன் இருக்கின்ற ராசியில் தான் சனி இருக்க வேண்டும் அவசியமில்லை. சந்திரனுக்கு 7இல் சுக்கிரன் இருக்கலாம், ஆனால் சுக்கிரனுக்கு 7இல் சனி இருக்கும் பொழுது சந்திரன் சனி இரண்டும் ஒரே ராசியில் இருக்க தேவையில்லை என்ற புரிதல் மிகவும் இன்றியமையாதது. எனவேதான் இந்த ஸ்லோகத்தை சற்றே கூர்ந்து கவனிக்க
எப்படி பாவகத்தை பயன்படுத்த வேண்டும், எப்பொழுது எந்த விதமாக ராசியை பயன்படுத்த வேண்டும் என்ற புரிதலும் நமக்கு மிகவும் எளிமையாக புரியும். எனவே இது பாகவத்தை அடிப்படையாக வைக்கிறது. அதுவும் அந்த ஆத், சுக்ராத், சந்திராத் எனும் பொழுது அந்த கிரகத்தை மையமாக வைத்த சமபாவகங்கள் வரைந்து அதில் 7 இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். அதுவும் அந்த 7ஆம் பாவகத்தின் மையத்தில் இருக்கிறதா அல்லது மையத்தை விட்டு எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்பதையும் சிந்திக்க வேண்டும். இந்த மையம் என்னும் பொழுது அது மிகவும் எளிதாக கணக்கிடக்கூடியதுதான். இப்பொழுது சந்திராத் என்னும் பொழுது இப்பொழுது சந்திரன் 18 பாகையில் இருக்கிறது என்றால் 7ஆம் பாவகமும் சமபாவகங்கள் என்பதால் அந்த மையமும் 18 பாகையில் தான் அந்த ராசியில் இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ராசி என்று சிந்திக்கும் பொழுது எனவே 18க்கு முன்பின்னாக எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்பதை நாம் எளிதாக மனக்கணக்காகவே பார்க்கலாம். எனவே இந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்த பாவகங்கள் எனும் பொழுது அது ஒரு பெரிய மனக்கணக்கு, பெரிய கணக்குகள் எதுவும் கிடையாது, மனக்கணக்காகவே செய்ய முடியும். இப்பொழுது ராசி சக்கரத்தில் இப்பொழுது சூரியனை மையமாக வைத்த பாவகம் என்றால் சூரியன் ஏதேனும் ஒரு ராசியில் 8 பாகையில் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு ராசியிலும் 8ஆம் பாகை என்பது அந்தந்த பாவகத்தின் மையமாக வரும். எனவே சமபாவகங்கள் மிகவும் எளிதான கணக்கு. இப்பொழுது சூரியன் மகரத்தின் 8 பாகையில் இருக்கிறது என்றால் சூரியனை மையமாக வைத்த பாவகங்கள் என்றால் கும்பத்தின் 8 பாகையில் 2ஆம் பாவகம் இருக்கும், மீனத்தின் 8 பாகையில் 3ஆம் பாவகம் இருக்கும், அதே போல மேஷத்தின் 8 பாகையில் 4ஆம் பாவகம் இருக்கும். எனவே அந்த இப்பொழுது ஒரு செவ்வாய் மேஷத்தில் 18 பாகையில் இருக்கிறது என்றால் அது சூரியனிலிருந்து வருகின்ற பாவகத்தில் அந்த பாவக மையம் 4ஆம் பாவக மையத்தில் இருந்து 10 பாகை தள்ளி இருக்கிறது என்பதாக நாம் வெக எளிதாகவே மனக்கணக்காகவே செய்ய முடியும் கிரகத்தை அடிப்படையாக வைத்த பாவகங்களுக்கு. ஆனால் லக்னத்தை அடிப்படையாக வைத்த பாவகங்கள் சம பாவகங்களாக இருக்காது, அது ஸ்ரீபதி பத்தி முறையில் இருக்கும். எனவே அதை சற்று நாம் துல்லியமாக கணக்கிடுவதற்கு ஜெகநாத ஹோரா போன்ற மென்பொருளையை பயன்படுத்த வேண்டும். ஆனால் கிரகத்தை அடிப்படையாக வைத்த பாவகங்கள் எனும் பொழுது மனக்கணக்கு தான் தேவை. சற்றே பழக்கப்படுத்திக் கொண்டால் மிகவும் எளிதாகவே எந்த பாவகத்தில் எத்தனையாவது பாவக மையத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்பதை மிகவும் எளிதாகவே சிந்திக்க முடியும். கணக்குகள் எதுவும் தேவை இருக்காது. எனவே இந்த புரிதல் என்பது இன்றியமையாதது. எனவே அந்த சந்திராத் ஜாமித்திரகே சுக்ரே, சுக்ரா ஜாமித்திரகே சனி என்ற புரிதல் என்பது மிகவும் இன்றியமையாதது என்பது என்னுடைய சிந்தனை. எனவே இது போன்று இருக்க அவருக்கு 18 அல்லது 30ஆம் வயதில் திருமணம் நடக்கும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. தொடர்ந்து நாம் ஸ்லோகங்கள் 28 மற்றும் 29 பார்ப்போம். இதே ஸ்லோகங்கள் பெரிய மாறுபாடு எதுவும் இன்றி சாரா சந்திரா கிரிதாரி லால் கணேஷ் தத் பாட்டக் மற்றும் தேவச்சந்திரஜா என்ற அனைத்து நூல்களிலும் இதே ஸ்லோகங்கள் காண கிடைக்கின்றன. தனேஷே லாபராசிஸ்தே லக்னேஷே கர்ம ராசிகே அப்தே பஞ்சதசே பிராப்தே விவாகம் லபதே நரக. தனேஷே லாபராசிஸ்தே லாபேஷே தனராசிகே அப்தே திரையோதசே பிராப்தே விவாகம் லபதே நரக. தனேஷே என்றால் 2ஆம் பாவகாதிபதி, தனாதிபதி என்பதால் அது 2ஆம் பாவகாதிபதி. லாபராசிஸ்தே 11ஆம் பாவகத்தில் இருக்க, ராசி என்பதாக எழுதப்பட்டுள்ளது, நாம் பாவகம் என்பதாக புரிந்து கொள்கிறேன். எனவே 2ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் இருக்க, லக்ன ஈஷே லக்னாதிபதி கர்ம ராசியே 10ஆம் பாவகத்தில் இருக்க, அப்தே பஞ்சதசே, அப்தே வயது, பஞ்சதசே 5, 10 15ஆம் வயதில், பிராப்தே விவாகம் திருமணம் நடக்கப்பெறும், லபதே நரக அது போன்ற ஒரு வாய்ப்பு பெற்ற மனிதர். இதுவும் அந்த பிரயாசோ பவேத் என்பதாக சொல்லாமல் விவாக பிராப்தே லபதே நரக என்பதாக சொல்கிறது. அடுத்ததாக தனஈஷே தனாதிபதி 2ஆம் பாவகாதிபதி, லாபராசிஸ்தே 11ஆம் பாவகத்தில் இருக்க, லாபேஷே 11ஆம் பாவகாதிபதி, தனராசிகே 2ஆம் பாவகத்தில் இருக்க. எனவே இது 2-11 பரிவர்த்தனை என்பதாக இதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் இது இந்த பாவகம் என்று சிந்திக்கும் பொழுது அது பரிவர்த்தனையாக இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை. சில நேரங்களில் பரிவர்த்தனை இல்லாமல் கூட இந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பொதுவாக இதை நாம் 2-11 பரிவர்த்தனை என்பதாக புரிந்து கொள்ளலாம். அப்தே திரையோதசே, அப்தே என்பது வயது, திரையோதசே என்பதாக 13, பிராப்தே விவாகம்
திருமணம் நடக்கப்பெறும். லபத்தே நரக, வாய்ப்பு பெற்ற மனிதர். எனவே இந்த ஸ்லோகமும் சற்று எளிதான ஒன்றுதான். முதல் ஸ்லோகம் 2ஆம் பாவகாதிபதி 11ஆம் பாவகத்தில், லக்னாதிபதி 10ஆம் பாவகத்தில். எனவே 2ஆம் அதிபதி 11 லாப பாவகத்தில், லக்னாதிபதி 10ஆம் பாவகத்தில் இருக்க. எனவே இப்பொழுது திருமணம் என்பதை சிந்திக்கும் பொழுது இந்த 10ஆம் பாவகத்திற்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் இங்கு சிந்திக்க முடியும். எனவே 10ஆம் பாவகம் என்பது பராசரர் பெரிய முயற்சிகள் என்பதாக சொல்கிறார். அல்லது என்னுடைய குருவான திரு நாகராஜன் ராமசாமி இதை வியோம பாவகம் என்பதாக பராசரர் சொல்கின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி பேசுவார். எனவே வியோம என்ற சொல்லுக்கு ஆகாயம் அல்லது பெரிய முயற்சிகள், மகத் பலம் என்பதாகவும் பராசரர் 10ஆம் பாவகத்தை பற்றி பேசும்பொழுது சொல்வார். எனவே இந்த மகத் பலம் என்னும் பொழுது வாழ்வின் மிகப்பெரிய முயற்சிகள் அல்லது வாழ்வின் தன்னுடைய கர்மாவின் மிகப்பெரிய வெளிப்பாடு என்பதாகவும் இந்த 10ஆம் பாவகத்தை புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த 10ஆம் பாவகம் என்பதை பற்றி பேசும் பொழுது அது திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் அல்லது ஒரு தன்னுடைய கர்மாவை முழுமையாக நிறைவேற்றுகின்ற ஒரு முக்கியமான செயல். எனவே நான் திருமணத்தையும் பிராரப்த கர்மாவின் ஒரு பகுதியாகவே பார்க்கிறேன். எனவேதான் இந்த திருமணம் அல்லது திருமண பொருத்தம் என்பது பற்றி எந்த மூல நூலும் பேசவில்லை. நான் மூல நூல் என்று சொல்லும் பொழுது பிருகத்பராசர சாஸ்திரம் அல்லது ஜெய்மினி மகரிஷியின் உபதேச சூத்திரம் போன்ற நூல்கள் திருமண பொருத்தம் என்பதை பற்றி பேசவில்லை. எனவேதான் இது என்னுடைய புரிதல் என்னவென்றால், திருமணம் என்பது பிராரப்த கர்மாவின் ஒரு பகுதி. எனவே பிராரப்தம் என்னும் பொழுது அதை மாற்றுவது என்பது நம்முடைய கர்மாவால், நம்முடைய செயலால் இயலாது. எது எப்படி நடக்க வேண்டுமோ அது அப்படியே நடக்கும். ஆகமி கர்மா அல்லது கிரியாமன கர்மா என்னும் பொழுது அதை நாம் மாற்ற முயற்சிக்கலாம். எனவே பிராரப்த கர்மாவின் பகுதியாக ஒன்று நடக்க வேண்டும் என்றால் அது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படியே நடக்கும் என்பதாகவே நான் புரிந்து கொள்கிறேன். எனவே இந்த கர்மாதிபதி என்று சொல்லப்படுகின்ற 10ஆம் பாவகாதிபதியின் அல்லது 10ஆம் பாவகத்தின் தொடர்பும் திருமணத்திற்கு ஒரு முக்கியமானது என்பதை இந்த ஸ்லோகம் சொல்ல வருகிறது என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். எனவே 2ஆம் அதிபதி 11 இருக்க, குடும்பத்தால் லாபம் அல்லது குடும்பாதிபதி லாப பாவகத்தில் இருக்க, லக்னாதிபதி 10ஆம் பாவகத்தில் இருக்க, அவருடைய கர்மா மூலம் அவருக்கு 15ஆம் வயதில் திருமணம் நடக்கப்பெறும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இப்பொழுது 15ஆம் வயது என்னும் பொழுது அதை நாம் 27ஆம் வயது என்பதாக புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து 2ஆம் ஸ்லோகம் என்பது அந்த பொதுவாக இதை 2:11 பரிவர்த்தனை என்பதாக இந்த ஸ்லோகத்தை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஸ்லோகம் பரிவர்த்தனை என்பதை இந்த ராசி பரிவர்த்தனை என்பதாக சொல்லவில்லை. 2ஆம் பாவகாதிபதி 11ஆம் பாவகத்தில் இருக்க வேண்டும், 11ஆம் பாவகாதிபதி 2ஆம் பாவகத்தில் இருக்க வேண்டும். சில நேரம் 11ஆம் பாவகாதிபதி லக்ன ராசியில் இருக்கும் பொழுது கூட அது லக்ன 2ஆம் பாவகத்திற்கு சென்றுவிட வாய்ப்பு இருக்கிறது. சில நேரம் 3ஆம் ராசியில் இருக்கும் பொழுது கூட அது 2ஆம் பாவகத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது பரிவர்த்தனை என்ற ராசி பரிவர்த்தனையாக இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை. ஸ்லோகம் சொல்வது பாவகத்தில், ஆனால் அதை நாம் பரிவர்த்தனை என்பதாக எளிதாக புரிந்து கொள்ளலாம். நீங்கள் பரிவர்த்தனை என்று பார்த்தாலும் சரி அல்லது பாவகம் என்று சிந்தித்தாலும் சரி, 2ஆம் அதிபதி 11, 11ஆம் அதிபதி 2 என்று இருந்தால் 13ஆம் வயதில் திருமணம் நடைபெறும். எனவே 13ஆம் வயது எனும் பொழுது குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து 2வது ஒரு சுற்று முடிந்து 2வது ராசியில் நுழைகின்ற நேரம் என்பதால் அந்த 2ஆம் பாவக தொடர்பு குருவிற்கு 2 என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை 13ஆம் வயதில் இன்று திருமணம் நடக்க வாய்ப்பில்லை. எனவே 25வது வயதில் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அவருக்கு இது போன்ற 2:11 பரிவர்த்தனை அல்லது இந்த அதிபதிகள் இடமாற்றம் என்பது இருந்தால் அவருக்கு 25வது வயதில் திருமணம் நடக்கும் என்பதாக இதை சற்று எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். இத்துடன் நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த எந்த வயதில் திருமணம் என்ற ஸ்லோகங்கள் இன்னும் அடுத்த பதிவிலும் சற்று தொடரும். எனவே இந்த பதிவு ஏற்கனவே சற்று நீண்டதாக சென்று விட்டதால் இத்துடன் இந்த பதிவை நாம் நிறைவு செய்வோம்.
இந்த பதிவில் பராசரர் சொன்ன ஸ்லோகங்கள் சற்று எளிமையானவை, மிகவும் எளிதாக நம்மால் நினைவில் வைத்துக் கொள்ளப்படக்கூடிய ஸ்லோகங்கள் தான். ஆனாலும் முக்கியமான ஒரு சில கருத்துக்கள். எனவே கிரகத்தில் இருந்த பாவகம் என்பதை எப்படி பார்க்க வேண்டும், அதே போல பராசரர் இப்பொழுது சந்திரனுக்கு 7 சுக்கிரன், சுக்கிரனுக்கு 7 சனி என்பதை நேரடியாக சந்திரன் சனி இணைவு, அதற்கு 7 சுக்கிரன் என்று எளிமையாக சொல்லக்கூடிய செய்திகளை கூட இது போல சந்திரா ஜாமித்ரகே ஷனவ் சுக்ரே சுக்ரா ஜாமித்ரகே ஷனவ் என்பது போல சற்றே சுற்றி வளைத்து ஏன் சொல்கிறார் என்பதை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பராசரர் சொல்ல வருகின்ற அடிப்படை விதிகளின் தன்மைகள் என்பதை நாம் சற்றே புரிந்து கொள்ள முடியும். எனவே என்னை பொறுத்தவரையில் ஜோதிடத்தில் குழப்பங்கள் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் நாம் அடிப்படைகளை சற்றே உன்னிப்பாக கவனித்து அதை புரிந்து கொள்வதில்லை. எனவே அடிப்படையை உறுதிப்படுத்தி கொண்டு விட்டால், தெளிவாக புரிந்து கொண்டு விட்டால், அந்த அடிப்படைகளை மாற்றாமல் நாம் விதிகளை தேடும் பொழுது உண்மைத்தன்மை என்பது நமக்கு மிகவும் எளிதாக புலப்படும். ஆனால் இப்பொழுது அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் இது போல சந்திரன் சனி சேர்ந்திருக்கிறது, ஆனால் சுக்கிரன் அதன் 7 இருக்கிறது, இது போல நடக்கவில்லை என்பதாகவும் நாம் வாதிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் அது சரியாக 7 இருக்கிறதா, அதே போல 7ஆம் பாவக மத்தியிலிருந்து எத்தனை தொலைவில் இருக்கிறது என்பது போன்ற தகவல்களையும் அந்த செய்திகளையும் நாம் சற்றே கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்படி கவனித்தால் மட்டுமே இந்த விதிகளின் உண்மைத்தன்மை என்பது நமக்கு புலப்படும். எனவே நான் பலமுறை சொல்வது போல இந்த எத்தனையாவது வயதில் என்பதற்கு நான் புரிந்து கொள்வது குருவை அடிப்படையாக வைத்த ஆண்டின் அடிப்படையில் இந்த வயது என்பது சொல்லப்படுகிறது என்பது என்னுடைய புரிதல். உங்களுக்கு இது பற்றி ஏதேனும் மாற்று கருத்து இருந்தால், அல்லது இந்த வயது என்பது எப்படி கணக்கிடப்படுகிறது, ஏன் இந்த குறிப்பிட்ட வயதில் தான் திருமணம் என்பதை பராசரர் சொல்கிறார் என்பது பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு ஏதேனும் புரிந்தால் அல்லது தெரிந்தால் தெரிவியுங்கள். ஸ்டார் அகாடமியில் நீங்கள் சொல்லலாம் அல்லது யூடியூபில் பேசலாம். எனவே இந்த விதிகளை நான் ஏற்கனவே சொன்னது போல எனக்கு இது முற்றிலும் புரியவில்லை. என்ன சொல்ல வருகிறது என்பது புரிகிறது, ஆனால் ஏன் இது போன்ற விதிகள் பேசப்படுகின்றன, ஏன் இந்த குறிப்பிட்ட வயது என்பது சொல்லப்படுகிறது, ஏன் இது போன்ற கிரக அமைப்பு இருந்தால் இந்த வயது என்பது சொல்லப்படுகிறது என்பதற்கான விளக்கங்கள் இல்லை, என்னிடம் இல்லை. எனவே அதையும் நாம் அனைவரும் சேர்ந்து ஆராயும் பொழுது அது பற்றிய புரிதல் என்பது நமக்கு மேம்படும். எனவே இந்த யூடியூபில் எத்தனை பேர் இந்த பதிவுகளை பார்க்கிறார்கள் என்னும் பொழுது அதிக பேருக்கு இது போன்ற மூல நூல் போன்றவற்றில் பெரிய ஆர்வம் என்பது இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய நோக்கம் நாம் அனைவரும் சேர்ந்து பராசர ஹோர சாஸ்திரம் என்ன சொல்ல வருகிறது என்பதை கற்பதே ஆகும். எனவே ஆர்வம் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஸ்டார் அகாடமி தளத்தின் துணையுடன் இதை பற்றி நாம் முழுமையாக கற்றுக்கொள்ள முயற்சித்தால் பராசரர் சொல்ல வருகின்ற இந்த ஸ்லோகங்களின் உண்மைத்தன்மை என்பது நமக்கு புலப்படும். எனவே பலன் சொல்வது என்பது இந்த பதிவின் நோக்கம் இல்லை. எனவே பெரும்பாலானவர்கள் ஏதேனும் ஒரு ஜாதகத்தை போட்டு இந்த விதிகளின் பொருத்தம் இருக்கிறதா இல்லையா என்பதை விளக்குமாறு பலரும் தொடர்ந்து கேட்பதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த பதிவின் நோக்கம் என்பது ஜாதகத்திற்கு பலன் சொல்வதில்லை, பராசர ஹோர சாஸ்திரம் என்ன சொல்ல வருகிறது என்பதை புரிந்து கொள்வதே ஆகும். எனவே இது ஒவ்வொரு விதிக்கும் ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டு என்னால் விளக்க முடியாது, என்னிடம் அத்தனை ஜாதகங்கள் கிடையாது. எனவேதான் இதை நாம் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய முயற்சி. இது என்னுடைய முயற்சி மட்டும் இல்லை, நாம் அனைவரும் சேர்ந்து. எனவே ஒரு 100-150 பேருக்கு மேல் இந்த பதிவுகளை பார்ப்பதில்லை. எனவே அந்த 100-150 பேரும் சேர்ந்து முயற்சித்தால் நாம் அனைவரும் சேர்ந்து பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தை கற்க முடியும். எனவே இது இந்த பராசர ஹோர சாஸ்திரத்தை கற்கின்ற முயற்சி தவிர அன்றி எளிதாக ஜாதக பலன் எப்படி பார்ப்பது அல்லது இது போன்ற ஒரு பார்த்த உடனே சொல்கின்ற பலன் என்ற விதமாக இந்த பதிவுகள் இருக்காது, இருக்கவும் அதன் நோக்கமும் கிடையாது. எனவே இது நாம் அனைவரும் சேர்ந்து பராசரர் சொல்ல வருகின்ற உண்மைத்தன்மை என்ன என்பதை தேடுகின்ற முயற்சி தான் மட்டுமே அன்றி நாம் அனைவரும் சேர்ந்து இதை கற்போம். எனவே என்னால் இது போன்ற ஜாதகங்கள் இருந்தால் என்னிடம் இருந்தால் நான் அதை பற்றி நிச்சயம் பகிர்கிறேன். ஆனால் அனைத்து விதிகளுக்கும் உதாரண ஜாதகம் என்பது என்னால் தர முடியாது, எனக்கு அந்த நேரமும் இல்லை. எனவே இந்த
பதிவில் நாம் பார்த்த ஸ்லோகங்களை சற்றே நாம் அசை போட்டு பார்த்தால், நாம் அனைவரும் சேர்ந்து முயற்சித்தால் பராசரர் சொல்ல வருகின்ற உண்மைத்தன்மை என்பது நமக்கு புலப்படும். வாருங்கள், நாம் தொடர்ந்து இந்த பயணத்தில் தொடர்வோம். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற மிகவும் முக்கியமான மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதில் மிக்க மகிழ்ச்சி. வாருங்கள், தொடர்வோம். நன்றி, வணக்கம்.